பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஆவி தரும் பட்டயத்தை, ஆவி தரும் பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி பெறு, எடுத்து போராடி வெற்றி பெறு. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. இந்த நாளின் காலை வேலை தியான வேலைக்காக உங்களை வாழ்த்தி இயேசு கிறிஸ்து நாமத்தில் வரவேற்கிறேன். இந்த நல்ல கர்த்தர் நம்மோடு பேசுகிற வேத வசனம் 3 யோவான் 2ஆம் அதிகாரம். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். இந்த வார்த்தை ஒரு அருமையான வாழ்த்துதலின் வார்த்தை, அதோட ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை, அதோட ஒரு ஆசீர்வாதம் வார்த்தையோடு கூட அது ஒரு சந்தோஷத்தை உண்டாக்குகிற ஒரு வார்த்தை. இது வாக்குத்தத்த வார்த்தையாகவும் நம்ம என்ன செய்யலாம், எடுத்துக்கொள்ளலாம். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்னு வேண்டுகிறேன். இது யார் எழுதான்னா, மூப்பனாகிய நான் அப்படின்னு யோவான் எழுதுகிறார். 3ஆம் நிருபத்தில், யோவான் 3ஆம் நிருபத்தில் மூப்பனாகிய நான் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு எழுதுன்னு, நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு, அவருக்கு பிரியமான ஒரு சகோதரனுக்கு, காயு அப்படிங்கிற ஒரு சகோதரனுக்கு அவர் எழுதுகிறார். என்ன எழுதுகிறார் அப்படின்னா, பிரியமானவனே அப்படிங்கிறார். அவர் மேலே ரொம்ப அன்பு வச்சதுனால தான் அந்த வார்த்தையை என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். பிரியமானவனே அப்படின்னா அன்பு நிறைந்தவனே, அன்பு உன் மேலே நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். ஆத்மா அழிவில்லாதது. அந்த ஆத்மா எப்படி வாழுதோ அது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன் அப்படின்னு வேண்டுதலோடு இந்த வார்த்தையை முடிக்கிறார். இப்போ இந்த ஆத்மா வாழ்கிறது போல அப்படின்னா, நம்முடைய ஆத்மா எப்பவுமே எப்படி இருக்கணும்னா, சந்தோஷமாக களி கூர்ந்து அவருடைய வேத வசனத்தில் நிறைந்து இருக்கணும். அந்த ஆத்மா வாழும்போது தான் எல்லாத்துலேயும் நம்ம வாழ முடியும், வாழ்ந்து சுகமாக இருக்க முடியும். அதாவது இந்துக்களில் ஒரு புரஜாதி மார்க்கத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மனம் போல் வாழ்விடுமாங்க, மனம் போல் வாழ்விடுமாங்க. இப்போ நம்ம மனசுன்னா ஆத்மா தான். இதுதான் இந்த வசனத்தை தான் அப்படி பழமொழியாக திரிச்சிட்டாங்க. அப்போ நம்முடைய ஆத்மா மனசு நிறைவாக இருந்ததுன்னா வாழ்க்கையின் எல்லா காரியங்களும் நிறைவாக இருக்கும். மனசில் குறைப்பட்டு மனசோடு இருந்தோம்னா எல்லாமே குறைப்பட்டு தான் இருக்கும். உன் ஆத்மா வாழ்க்கை நம்ம இருதயத்தில், மனசில், ஆத்மாவில் எப்பவும் சந்தோஷத்தோடு குறைவுகளிலும் நிறைவாக ஆண்டவர் இருக்க நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டும். பவுலப்போஸ்தலன் சொல்லுவார், நான் கலக்கமடைந்தும் மனமுறிவடைகிறதில்லை, நான் மனரமியமாக இருக்க கற்றுக்கொண்டேன், என் குறைவுகளில் நான் மென்மை பாராட்டுவேன் அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி நம்ம ஒவ்வொரு பிரச்சனைகள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது, சோதனைகள் வரும்போது, தாழ்ச்சிகள் வரும்போது, வறுமை வரும்போது, பஞ்சம் வரும்போது நாம் நிறைவுள்ளவர்களாய் காணப்பட நம்மளால் முடியாது. ஆண்டவரிடத்தில் கேட்கணும், அப்போ நான் எந்த சூழ்நிலையிலும் சந்தோஷமாக இருக்க எனக்கு கற்றுத்தாங்க, சந்தோஷமாக இருக்க எனக்கு பொறுமை தாங்க, சந்தோஷமாக இருக்க எனக்கு ஞானம் தாங்க, உம்முடைய ஆவியானவர் என்னோடு வரட்டும், எந்த நிலைமையில் இருந்தாலும் நான் மனரமியமாக இருக்க கற்றுக்கொண்டேன் என்று பவுலப்போஸ்தலன் சொன்னாரே, அதே மாதிரி நாங்களும் சொல்கிறதுக்கு எங்களுக்கு நல்ல கிருபைகளை தாங்க, ஆவியின் பலனை தாங்க அப்படின்னு கேட்கணும். அப்போ தான் நம்ம என்ன செய்ய முடியும், இந்த மாதிரி வாழ முடியும். நம்முடைய ஆத்மா அப்போ தான் வாழும். நம்முடைய ஆத்மா சந்தோஷத்தினால் வாழும்போது நம்முடைய எல்லா காரியங்களும் அப்படியே என்ன செய்யும், நல்லா இருக்கும். எல்லாவற்றிலும் அப்படின்னு சொல்கிறார், எல்லாவற்றிலும்னா உலக பிரகாரமான காரியங்களிலும், குழந்தைகளின் காரியங்களிலும், குடும்பத்தின் காரியங்களிலும், ஊழியத்தின் காரியங்களிலும், போக்குவரத்து எல்லாவற்றிலும் ஆண்டோடைய கிருபை நமக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி இவர் சில வாழ்த்தி நம்மை ஆசீர்வதிக்கிறார்.
இதனால் நாமும் கூட அந்த வாழ்த்துக்களை பெற நம்மை தகுதியானவர்களாக மாற்றிக்கொள்வோம். கர்த்தரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். அப்பா, என்னை ஒப்பு கொடுக்கிறேன், எனக்குள்ளே நீங்கள் வாங்க, ஆனால் என்னுடைய ஆத்மாவை திருப்தியாக்குங்க, ஆத்மாவை திருப்தியாக்குங்க. அப்போ தான் நான் என்ன செய்ய முடியும், மனநிறைவோடு இருக்க முடியும். அப்போ தான் நான் ஆத்மா வாழ்கிறது போல் எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், அவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் நிச்சயமாகவே நம்மை அப்படியே நடத்துவார். நம்ம உன் மன விருப்பத்தின்படி நான் உனக்கு தந்தள்ளி உன் வேண்டுதலெல்லாம் நிறைவேற்றுவேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்முடைய மன விருப்பம் என்னது என்று சொல்லி பார்த்து அதை நமக்கு தந்தள்ளுவார், அப்படியே நடத்துவார். ஆமேன். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. அப்பாவை நன்றியோடு துதிக்கிறேன். எங்களுடைய ஆத்மா குறைவில்லாமல் இருக்கும்படியாக வாழும்படியாக எங்கள் ஆத்மாவை புசிக்கிற தேவனாகி உங்களிடத்தில் நாங்கள் வருகிறோம்ப்பா. ஆத்மாவை திருப்தி செய்கிறவங்க நீங்கள் தான். நாங்கள் உம்மிடத்தில் வருகிறோமப்பா. நீங்கள் எங்களுடைய ஆத்மாவை நிறைவுள்ளதாக மாற்றுங்க. அந்த நாளில் தாவீது சொன்னார், என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர், என் ஆத்மாவை மரணத்துக்கு நீங்களாக்கினீர், என் ஆத்மாவை நீங்கள் பாதுகாத்தீங்க, என் ஆத்மாவே கலங்காதே அப்படின்னு ஆத்மாவை சொல்லுவார். அதுபோல் நாங்களும் எங்களுடைய ஆத்மாவுக்கு ஆறுதலை பேசி எங்களுடைய ஆத்மா வாழும்படியான